பொது வரவு செலவு அறிக்கையில் சமூக நீதித்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன், சமூக நீதித்துறையை விடுதலையாக இயங்கச் செய்வதற்கும் அதற்கான நிதியை முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்பையும் தாவேக அரசு வழங்கியுள்ளது வரவு செலவு அறிக்கையிலும் எதிரொலித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது பாராட்டுகளை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், பண்டிதர் அயோத்திதாசர் வீடு கட்டும் திட்டம் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், அயல் நாடுகளுக்கு சென்று படிக்கிற மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் கடந்த காலங்களில் இருந்ததைப் போல ஒரு மடங்கு கூடுதலாக மாணவர்கள் பயன்பெறத்தக்க வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சமூக நீதித்துறையை சுதந்திரமாக இயங்கச் செய்வதற்கும் முழுமையாக செலவிடுவதற்கான வாய்ப்பையும் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. பட்ஜெட்டிலும் அது எதிரொலித்திருக்கிறது.